अखिल भुवनजन्म स्थेम भंगादिलीले विनत विविधभूत व्रात रक्षैक दीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा. சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யம் என்கிற மிக உயர்ந்த கிரந்தத்தின் தொடக்கத்தில் இந்த மங்கள ஸ்லோகத்தை இயற்றியுள்ளார். உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய கடவுள் ஸ்ரீனிவாச பெருமான்தான். தன்னை சரணமாக பற்றின பக்தர்கள் அனைவதற்கும் ரக்ஷையாக, காப்பாளனாக, மோட்சத்தையே வழங்குபவராக அந்த பெருமான் இருக்கிறார். அவருடைய பெருமைகளை வேதத்தை கொண்டு நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட பரபிரம்மமான ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் எனக்கு ஆழமான பக்தி உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படி ராமானுஜர், ஆளவந்தார் இவர்கள் அனைவருமே திருவேங்கடமுடையானிடத்தில் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள். அதற்கு சான்றாகத்தான் இன்றைக்கும் திருமலையில் பகவானுடைய திருக்கோவிலுக்கு உள்ளே ராமானுஜரை தவிர வேறு யாருக்குமே சந்நிதிகளே கிடையாது. பாஷ்யக்காரர் சந்நிதி என்று கொண்டாடப்படுகிறது. திருமலையப்பனுடைய விமான பிரதட்சணத்திலேயே ராமானுஜருக்கான சந்நிதி உள்ளது. ஞானமுத்ரையில் நமக்கெல்லாம் ஆச்சாரியனான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராமானுஜர் காட்சி அளிக்கிறார். அவருக்கு ஞானம் எவ்வளவு உயர்ந்த சொத்தோ அதேபோல் அன்பு பக்தியும் மிக உயர்ந்த சொத்து. ஒருமுறை ஆழ்வார் பாடின திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, உபன்யாசம் செய்யும் பொழுது, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்னெழும் திருவேங்கடம் என்று ஆழ்வார் பாடுகிறார். இதை ராமானுஜர் விவரிக்கும் பொழுது, கூடை கூடையாக புஷ்பங்களை சுமந்து கொண்டு நித்தியசூரிகள் தேவர்களெல்லாம் வந்து பகவானை தொழுகிறார்கள் என்று ஆழ்வார் பாடுவதை பார்த்தவுடன், இன்றைக்கு இதைப்போல் திருவேங்கடமுடையானுக்கு யாராவது சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். உடனடியாக தன்னுடைய சிஷ்ய கூட்டத்தை அழைத்து, இப்போதே இங்கிருந்து புறப்பட்டு திருமலைக்கு சென்று ஒரு அழகான தோட்டத்தை அமைக்க வேண்டும், அதில் பலவிதமான புஷ்பங்களை வளர்த்து பகவானுக்கு மாலை தொடுத்து சமர்ப்பிக்க வேண்டும், இந்த கைங்கரியத்தை செய்வதற்கு உங்களில் யார் தயார் என்று கேட்டாராம். அப்போது எந்த சிஷ்யருமே முன்வரவில்லை. ஏனென்றால் அந்த காலத்தில் திருமலையில் விஷ ஜந்துக்கள் அதிகமாக உண்டு. மனிதர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலையே கிடையாது, பயம்தான் அதிகம். அவர்களுக்குள் ஒருவர் மட்டும், அனந்தாழ்வான் என்று அவருக்கு பெயர், கர்நாடக பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அவர்தான் முன் வந்து சுவாமியினுடைய ஆணையானால் இப்போதே சென்று கைங்கரியத்தை செய்கிறேன் என்று சொன்னாராம். அவருடைய தைரியத்தை கொண்டாடி இந்த கோஷ்டியிலேயே நீர்தான் ஆண் பிள்ளை, அனந்தான் பிள்ளை என்று ராமானுஜர் கொண்டாடினாராம். அவர் வம்சத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்களுக்கு இன்றைக்கும் அனந்தான் பிள்ளை வம்சத்தார் என்று பெயர் உண்டு. அந்த சுவாமி திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டார், திருமலைக்கு சென்றார். அழகான ஒரு நந்தவனம், அதற்கு வேண்டிய குளம், இது அனைத்தையும் கட்டத் தொடங்கினார். அவருடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தாளாம் அந்த காலத்தில். இந்த சுவாமி அனந்தாழ்வான் என்பவர் கையிலே கடப்பாறையை வைத்துக்கொண்டு மண்ணை குத்துகிறார், பூமியை சமப்படுத்துவதற்காக, தோட்டத்தை அமைப்பதற்காக. அந்த மண்ணை சுமந்து கொண்டு போய் எங்காவது கொட்டிவிட்டு வர வேண்டுமே, அந்த தொண்டை அவருடைய மனைவி செய்து கொண்டிருந்தாள். பகவான் பார்த்து, இவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா? ராமானுஜர் ஆணையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பக்தர் வந்தால் அவருக்கு நாம் தானே உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு பிள்ளையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு நேர அனந்தாழ்வானிடத்தில் வந்தார். நான் உதவி செய்யட்டுமான்னு கேட்டாராம். அவர் சொன்னார், இது என் ஆச்சாரியன் எனக்கு கொடுத்த கைங்கரியம், இதை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்வதாக இல்லை. நமக்கு ஒரு சக்கரை பொங்கல் கிடைக்கிறது, கொஞ்சம் கொடுக்குறீளான்னு கேட்டால், இது எனக்கு பெருமாள் கொடுத்தார், நான் ஏன் பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்போம். அந்த அளவு கைங்கரியத்தையும் ஒரு இனிமையான பொருளாக பார்த்தார்கள் பெரியோர்கள். இது எனக்கு ஆச்சாரியன் கொடுத்த கைங்கரியம், இதை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு கேட்டாராம். சரின்னு ஸ்ரீனிவாச பெருமாள் நேரம் மனைவி நடத்தல போனார். இவர் கேட்டால் கொடுக்க மாட்டார். மனைவி கர்ப்பிணியாக துன்பப்படுகிறாள் என்று மறைந்து அவளிடத்துல போய், நீ ஒரு 10 அடி மட்டும் அந்த மண்ணை சுமந்து கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுத்து விடு, நான் தூரத்தில் போய் கொட்டி விட்டு வருகிறேன் என்று பெருமாள் சொன்னார். அவளும் சரின்னு தன்னுடைய இயலாமையால் ஒப்புக்கொண்டாள். அனந்தாழ்வான் பார்த்து கொண்டே இருந்தார். இதற்கு முன்னால் ஒரு முறை போய் மண்ணை கொட்டிவிட்டு வருவதற்கு 10 நிமிடங்கள் ஆகிக் கொண்டிருந்தன மனைவிக்கு.
இப்ப திடீரென்று 5 நிமிடத்துக்குள் சென்று வந்து விடுகிறாள் என்று பார்த்த உடனே எப்படி இவ்வளவு வேகமா போறார்னு அவருக்கு சந்தேகம். ஒளிந்திருந்து பார்த்தால் மனைவி போய் அந்த மண்ணு கூடைய மொத்தத்தையும் அந்த பிள்ளை கிட்ட கொடுக்கிறா. பிள்ளை ஓடி போய் கொட்டி விட்டு வருகிறான். இவருக்கு கோபம். என்னிடத்துல கேட்டு நான் கொடுக்கவில்லை என்றவுடனே மனைவியிடத்துல கேட்டு இருக்கிறான் என்று கடப்பாறையை தூக்கி கொண்டு அந்த பிள்ளையை பிடிப்பதற்காக ஓடினார். ஸ்ரீனிவாச பெருமான் அப்பிரதட்சணமா சுத்தினாராம். இன்னைக்கும் அனந்தாழ்வானுடைய தோட்டம் திருமலையில் இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு ஸ்ரீனிவாச பெருமாளும் எழுந்தருளுகிறார் சில காலங்களில். அப்போது பேக் சவாரி அப்படின்னு ஒன்று உண்டு. பொதுவா பெருமான் பிரதட்சிணமாகத்தான் எங்கேயும் போவார், அப்பிரதட்சிணமாக எழுந்தருள்வது கிடையாது. ஆனா இங்க மட்டும் அனந்தாழ்வான் துரத்தும் போது அப்பிரதட்சிணமாக ஓடி போய் திரும்ப கர்ப்பகிரகத்துக்கு போனார். போறவரை பார்த்து கையில் இருந்த கடப்பாறையை தூக்கி வீசினாராம் அனந்தாழ்வான். அது போய் அந்த பிள்ளையினுடைய இந்த மோவாய் இருக்கே, இந்த முகவாயிலே பட்டு ரத்தம் பெருகத் தொடங்கித்து. அந்த ரத்தம் கொட்ட கொட்ட ஸ்ரீனிவாச பெருமான் பிள்ளை வடிவத்தோடு உள்ள ஓடி கர்ப்பகிரகத்துல மறுபடியும் கல் வடிவத்திலே காட்சி கொடுத்தார். ஆனா ரத்தம் மட்டும் நிக்கல, இந்த இடத்திலிருந்து ரத்தம் சொட்டிக்கொண்டே இருந்தது. அர்ச்சக சுவாமிகள் பார்த்து பச்சை கற்பூரத்தை கையில எடுத்து இங்க வைத்து அழுத்தினார்களாம், இனிமே ரத்தம் வராமல் இருக்கட்டும். அதனால்தான் ஸ்ரீனிவாசனுக்கு இன்னும் உண்டு, அந்த கடப்பாறையும் இன்னும் உண்டு. மகாத்வாரத்துல உள்ள நுழைகிறோமே, நுழையும் பொழுதே வலது பக்கம் மேல பார்த்தா அனந்தாழ்வான் கடப்பாறை. என் சுவாமி, இது என்ன பறைசாற்ற வேண்டிய விஷயமா? ஒருத்தர் கையில அடி வாங்கிட்டு இந்த பெருமாள் நின்று இருக்கார். ஏன்னா பக்தன் கையில் தானே அடி வாங்கினார். அது பகவானுக்கு பெரிய பட்டம். அதனால அனந்தாழ்வான் அந்த கடப்பாறையும் தொங்க விட்டு தானும் இன்று வரை பச்சை கற்பூரத்தை வைத்துக்கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். அவ்வளவு எளிமை பக்தனிடத்துல அன்பு பகவானுக்கு உண்டு. ஒரு முறை தோட்டமெல்லாம் அமைத்து அனந்தாழ்வான் புஷ்பத்தை தொடுத்து மாலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் உற்சவர் வாசலுக்கு வந்தாராம். இவர் தோட்டத்துக்கு வந்தார். இவர் வெளியிலேயே வரல, குடிசைக்குள் இருந்து புஷ்பம் கட்டி கொண்டிருக்கிறார். பக்தர்கள் எல்லாம் வந்து பெருமாள் வந்திருக்கிறார் வாரும்னு கூப்பிட்டார்களாம். எனக்கு வேலை இருக்கு, நான் இந்த புஷ்பத்தை தொடுத்து 5 மணிக்குள்ள சமர்ப்பித்தாகணும். நடுவில் இவர் வந்தா இவரை பார்த்தா கைங்கரியத்தை யார் பார்ப்பது, வர முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டார். ஐயோ, பெருமானே கூப்பிடுறாரு என்னால், அதை பற்றி கவலை கிடையாது, ஆச்சாரிய கைங்கரியம் முக்கியம், பெருமானே 2ஆம் பட்சம்தான் என்று தைரியமாக சொன்னார். மாலையை தொடுத்து முடித்தார். நேர போய் அவரிடத்துல கொடுத்து சமர்ப்பித்தாராம் பெருமாளிடத்துல. பெருமாள் கேட்டார், இந்த ஊரை விட்டே உங்க வெளியில் அனுப்பிச்சிடுவேன், இதை போல நான் சொல்லுவதை கேட்காமல் ஆணையை மீறினால் இந்த ஊரை விட்டே வெளியே தள்ளி விடுவேன்னு பெருமாள் சொன்னார். அப்ப இவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், இந்த ஊர் உம்முதே இல்லையே, ஊருக்கு அதிபதி வராக பெருமாள், நீரும் வாடகைக்கு வந்திருக்கீர், நானும் வாடகைக்கு வந்திருக்கேன், என்னை உம்மால் அனுப்ப முடியாது, அதனால என்னை பயப்படுத்தி பார்க்க வேண்டாம் என்று தெரிவித்தாராம். அந்த அளவு தன்னுடைய ஆச்சாரிய கைங்கரியத்திலே அவருக்கு ஆசை இருந்தது. இவருக்கு மட்டுமல்ல, இதை பார்த்ததனால் எப்பவுமே பகவானுக்கு தன் பக்தர்களை விட தன் பக்தர்களுடைய பக்தர்களிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஒரு முறை ராமானுஜர் மலையேறி சென்று கொண்டிருக்கிறார் திருமலையப்பனை தரிசிக்க. வழியில மிகுந்த பசி அவருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும், எதுவும் சாப்பிடுவதற்கு கிடைக்கவில்லை. பகவானே ஒரு சின்ன பிள்ளை வடிவத்தை எடுத்துக்கொண்டு மாம்பழங்களை எல்லாம் சுமந்து கொண்டு மலை இறங்கி வந்து ராமானுஜரிடத்துல கொடுத்தாராம். ராமானுஜருக்கு சந்தேகம், இது யார் இந்த குழந்தை, இவர் பகவான் சம்பந்தம் உண்டா, ஆச்சாரியனிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் நடந்திருக்கா, ஆச்சாரியன் இருந்தால்தான் அவர் கொடுக்கிற பிரசாதத்தை மாம்பழத்தை ஏற்றுக்க முடியும், யார் யாரோ கொடுத்ததெல்லாம் உண்ண முடியாது, பிள்ளையே உனக்கு சமாசயனம் ஆகிவிட்டதா, ஆச்சாரியன் யாருன்னு கேட்டிருக்கார். பெருமானுக்கு யார் ஆச்சாரியன், இவர் தான் உலகத்துக்கே ஆச்சாரியன். அவர் யோசிச்சு அனந்தாழ்வான் தான் எனக்கு ஆச்சாரியன் என்று சொல்லிவிட்டானாம் அந்த பிள்ளை. அப்படியா, ஆச்சாரியன் தனியன் சொல்லு, ஆச்சாரியன் யாருன்னு தெரிஞ்சா அவர் தனியன் சொல்ல வேண்டுமோ இல்லையோ. பெருமான் இடத்துல கேட்டா இவர் ஆன் த ஸ்பாட் அங்கேயே ஒரு தனியனை பண்ணி சொல்லிட்டார். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ருதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். பகவானே அனந்தாழ்வானுக்கு தனியன் ஸ்லோகம் பண்ணி சமர்ப்பித்தாராம். அகில ஆத்ம குணாவாசம், எல்லா நற்பண்புகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறார், அஜ்ஞானம் என்கிற இருட்டை போக்கக்கூடிய விளக்காக இருக்கிறார், ஆஸ்ரிதர்களுக்கு புகழாக இருக்கிறார், அப்படிப்பட்ட அனந்தாரியரை வணங்குகிறேன் என்று தனியன் பண்ணார். ராமானுஜருக்கு இன்னும் சந்தேகம் போகல. பொதுவா ஒரு ஆச்சாரியன் தனியன்னு சொன்னா அவருடைய ஆச்சாரியன் பெயர் அதில் குறிப்பிடப்பட வேண்டுமே. நீ சொன்ன தனியன்ல அனந்தாழ்வான் ஆச்சாரியன் யார் என்றே இல்லையே, நீ பொய் சொல்லுகிறாய், உண்மையான தனியனை சொல்லுன்னு கேட்டாராம். உடனே பகவான் சுதாரித்து கொண்டு, ஐயோ தப்பா பாடிட்டேனா, சரி இன்னொரு தனியனை பாடுகிறேன்னு பாடினாராம். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீ பாதாம்பூருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே. ஐயோ, ராமானுஜருடைய திருவடிகள் தான் அனந்தாழ்வான், அவரை என் தலையால தாங்குகிறேன், அவரை வணங்குகிறேன் என்று 2வது தனியனை பண்ணி ஸ்ரீனிவாச பெருமான் சமர்ப்பித்தாராம்.
அதற்கு பிறகுதான் மாம்பழத்தை வாங்கி ராமானுஜர் உண்டார் என்று கதை சொல்லப்படுகிறது. அப்ப பெருமானே வந்து 2 தனியன்களை சமர்ப்பித்திருக்கிறார் அனந்தாழ்வானுக்கு. அப்படிப்பட்ட பெருமை பகவானுக்கும் திருமலையப்பனுக்கும் அனந்தாழ்வானுக்கும் நெருக்கமான தொடர்புண்டு. அவரையும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் திருமலை என்று சொல்லும் பொழுது. அதற்கடுத்தது தினமும் கார்த்தால தொலைக்காட்சியை போட்ட உடனே ஒலிக்கிறதே வெங்கடேச சுப்பிரபாதம், வெங்கடேச ஸ்தோத்திரம், வெங்கடேச பிரபத்தி, வெங்கடேச மங்களம் என்று 4 ஸ்தோத்திரங்களை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தவர், இயற்றினவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற சுவாமி மணவாள மாமனிகளுடைய சிஷ்யர்களுக்குள் ஒருவராக இருந்தார். ஹஸ்திகிரிநாதர் அண்ணான் அவருக்கு இயற்பெயர். காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவர் திருமலையில கைங்கரியம், என்ன கைங்கரியம்? தீர்த்த கைங்கரியம். ஆகாச கங்கையிலிருந்து தினமும் தீர்த்தம் கொண்டு வந்து திருமலையப்பனுக்கு சமர்ப்பிப்பாராம். அவர் 4 ஸ்தோத்திரங்களை பண்ணார். அதைத்தான் பிரசித்தமா சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் தினமும் ஒவ்வொரு இல்லத்திலும் கேட்கப்படுகிறது. லக்ஷ்மி நிவாச நிரவத்ய குணைக சிந்தோ சம்சார சாகர சமுத்தரணைக சேதோ வேதாந்த வேத்ய நிஜவைபவ பக்தபோக்ய ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். பகவான் லக்ஷ்மி நிவாசன், ஸ்ரீனிவாசன் தன்னுடைய திருமார்பிலேயே மகாலட்சுமி தாயாரை கொண்டிருக்கிறான். நிரவத்ய குணைக சிந்தோ, ஒரு குற்றமும் சொல்ல முடியாது, குற்றமற்ற அத்தனை நற்பண்புகளுக்கும் இருப்பிடமாய் இருக்கிறார். சம்சாரத்தை தாண்டுவதற்கு ஒரே பாலம் அவர்தான். சம்சாரம் பெரிய கடல், கடலை தாண்டணும்னா பாலம் சேத்து கட்டணுமே. ராமன் தான் சேத்து கட்டணும். ராமன் தான் ஸ்ரீனிவாச பெருமான். அபிராம குணாகர தாசரதே ஜெகதேக தனுர்தர தீரமதேன்னு பாடுறோம் இல்லையோ, அவர் தான் ராமன். ராமர் தான் சேத்து கட்டணும், அவரே தான் சேத்து. இந்த உலகத்தை தாண்டி நாம வைகுந்தத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பாலமாக சேதுவாக ஸ்ரீனிவாச பெருமானே இருக்கிறார். அப்படிப்பட்டவரே விஜயீ பவ, நீ பக்த போக்யன், பக்தர்களுக்கு இனிமையானவனாக இருக்கிறாய். நீ எப்போதும் ஜெயிக்க வேண்டும், உனக்கு சுப்பிரபாதம் என்று பாடுகிறார். அதுக்கு மேல இந்த சுப்பிரபாதத்தை பாடினா என்ன பயன்? கடைசியில் ஒரு ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். அகம் தூரதஸ்தே பதாம்போஜ யுக்ம பிரணாமேச்சயாகத்ய சேவாம் கரோமி சகிருத் சேவையா நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச பிரபோ வெங்கடேஷ. நான் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கேன், திருமலையப்பனை தரிசிக்க வேண்டும் என்று தூரத்தக வெகு தூரத்திலிருந்து வந்து உன்னுடைய திருவடிகளை காணும் ஆசையோடு வந்தேன். வந்து ஒரே ஒரு முறை கண்டு கைங்கரியம் செய்து விட்டேன். இப்போ இதுக்கு எனக்கு பெரிய பயன் வேண்டும், உன்னை வந்து தரிசித்ததற்கு எனக்கு பயன் கொடுன்னு கேட்டார். ஐயோ, அவர் என்ன வீடு கேட்க போறாரா, வாசல் கேட்க போறாரா, வேலை கேட்க போறாரா, மனைவியா, குழந்தையா, என்ன வேணும்னு பகவான் யோசித்தார். அவர் தெரிவித்தார், சகிருத் சேவையா நித்திய சேவா பலம் துவம் பிரயச்ச. ஐயோ, நான் வேற எதையும் உலகத்து விஷயத்தை கேட்க போறது கிடையாது. ஒரு முறை வந்து தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தாயோ இல்லையோ, அதற்கு பயனாக எப்போதும் உன்னை வந்து தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுக்க வேணும். நித்திய சேவா பலம், நித்திய சேவை, உன்னை தினமும் தரிசித்து தினமும் கைங்கரியம் செய்வதுதான் சேவை, அதுதான் பலம். அந்த பயனை எனக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு தவம் பண்ணுன்னு சொன்னா என்னால முடியாது, பட்டினி கெடன்னு சொன்னா என்னால முடியாது. ஒரு முறை வந்து தரிசித்தேன் அல்லவா, இந்த தரிசனத்துக்கு பரிசாக இதற்கு பலமாக திரும்ப திரும்ப நீ தரிசனத்தை கொடுக்க வேண்டும். பிரபோ வெங்கடேச, நீதான் தலைவன் பிரபு, நீயே வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி ஸ்ரீனிவாச பெருமான எத்தனையோ ஆச்சாரியர்கள் கொண்டாடினார்கள். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று மங்களம் பாடுகிறார். அவருக்கு பல்லாண்டு பாடுகிறார். ஸ்ரீயகாந்தன் பிராட்டிய வச்சுத்தான் அவருக்கு அடையாளம். சில பேர் ஊர்ல அறிமுகப்படுத்தணும்னா இன்னாருக்கு கணவன் சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். அதை போல பெருமான யாருக்கும் தெரியாது. லக்ஷ்மிக்கு கணவன் சொன்னா உலகத்துக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவனே நிதே, எல்லாருக்கும் செல்வமாக இருக்கிறார். நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், எப்போதும் பகவான் மங்களங்களோடு இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் பிரார்த்திக்கிறார்கள். இனி எத்தனை பகுதிகள் சொன்னாலும் திருவேங்கடமுடையான் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். நாமும் ஓரளவுக்கு புராணம், இப்ப இருக்கக்கூடிய கோயிலின் அமைப்பு, பகவானுடைய சந்நிதிகள், ஆழ்வார்களுடைய பாடல்கள், ஆச்சாரியருடைய அனுபவம் அனைத்தையும் ஓரளவுக்கு அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இனி இந்த திவ்யதேசத்திலிருந்து விடை பெற்று கொண்டு பத்மாவதி தாயார், ஸ்ரீனிவாச பெருமான், அதே போல சுவாமி ராமானுஜருடைய அருளை பிரார்த்தித்து கொண்டு அடுத்த திவ்யதேசத்துக்கு செல்வோம்.